no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கே நேரு அவர்கள் தொடர்பான இந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனா இப்போ வரை கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் கடந்து விட்டது. தமிழக டிஜிபி எஃப்ஐஆர் பதிவு பண்ண மாதிரியான செய்தி எதுவுமே வரல. அரசினுடைய மந்திரி ஒருவர் செய்த ஊழல் குறித்து டிஜிபி இதை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வார் என்பது எதிர்பார்க்கவே முடியாது. அதே மாதிரி சர்க்கார் வக்கீல்கள் இதில் எல்லாம் ஒழுங்காக நடந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கவே முடியாது. ஆகவே நம்முடைய சட்டம் போதுமானதாக இல்லை. கே நேரு போன்ற ஒரு மூத்த அமைச்சர் இந்த மாதிரி விஷயங்கள் 150 பேர் எவனவன் பணம் கொடுத்தான், எவ்வளவு கொடுத்தான், இவர் எவ்வளவு வாங்கி கொண்டார் என்பதற்கெல்லாம் ஆவணங்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் மெய்ப்பிக்க முடியும் என்று துணிந்து சொல்கிறது அமலாக்கத்துறை. ஆகவே எல்லா விதமான சான்றுகளையும் டிஜிபியிடம் அளித்தால் டிஜிபி வெறும் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து விட்டால் போதும், வழக்கை அவர்கள் நடத்துவார்கள். ஆனால் அதை செய்வதற்கு அவர் தயாராக இல்லை. இன்னொரு சமயச்சார்பற்ற கூட்டணி இந்த மண்ணிலே ஏற்பட வேண்டும். இந்த விஜய்க்கு புரியவில்லையே. இந்த விஜய்க்கு புரிந்தால், சிந்திக்கிற திறன் இருந்தால், அந்த ஜான் ஆரோக்கியத்தின் முட்டாளையெல்லாம் போக்கி விட்டு ஒழுங்கான அரசியல்வாதிகளை வைத்து கொண்டு அவருக்கு அரசியல் நடத்த தெரிந்தால், இன்னொரு சமயச்சார்பற்ற கூட்டணி பிஜேபியை நீ வெளியே தள்ளு, நான் உன்னோடு சேருகிறேன் என்று வெளிப்படையாக சொன்னால் வெகு வேகமாக வெளியே தள்ளிவிடுவார் எடப்பாடி. இதெல்லாம் என்னுடைய ஊகம். வெளியே தள்ளிவிட்டு நீயும் சேர்ந்தால் இன்னும் 2-3 சமயச்சார்பற்ற கூட்டணிகள் சேர்ந்து விடுவார். முதலிலே 12% வாக்கு சேர்ந்து விடும். அது இங்கே வரும். பிஜேபி இருந்தால் வராது. பிஜேபி இருந்தால் 5% வாக்கு இவர்களுக்கு வரும். பிஜேபியை வெளியே அனுப்பினால் 12% வாக்கு வரும். இது புரியவில்லை இந்த விஜய்க்கு. பீகாரிகள் திரும்பி போனால்தான் அவன் பதிவதிலிருந்து நாம் தடுக்க முடியும். அவன் 1 கோடி பேர் பதித்தால் தமிழ்நாட்டுடைய எல்லாமே அழிந்துவிடும். நான் அவன் வாக்காளர் ஆகக்கூடாது என்ற கருத்துடையவன் நான். அப்படியானால் அரசியல் சாசனம் மாற்றப்பட வேண்டும் என்ற கருத்தை ஒரு முதலமைச்சராக இருக்கின்ற நீ பேச மாட்டேன்கிறாயே. சீமான் 6 மாடுகளுக்கு மாநாடு நடத்துவது போலத்தான் நீ நடத்தி கொண்டிருக்கிறாய். ஏதாவது சேர்ந்து கொண்டு கடைசியில் இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் இத்தகைய மாறுதல்களை செய்தே ஆக வேண்டும் என்ற நெருக்கடியை உண்டாக்கினால் ஒரு புதிய அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்து. பாராளுமன்ற இடங்கள் சமத்தன்மையுடையவையாக இருக்க வேண்டும். இன்னொரு நாட்டுக்காரன், இன்னொரு மாநிலத்துக்காரன் இங்கே இருந்து ஓட்டுரிமை பெறக்கூடாது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவனுடைய சொந்த மாநிலத்திலே தான் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படித்தான், வேற வழியே கிடையாது. எல்லாரும் ஒரு நாடு என்கின்ற கருத்து, இந்தியா ஒரு நாடாக இருந்த நாடு இல்லை. செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவரை நீக்கி இருக்கிறார். காரணம் OPS தினகரன் அவங்களோட கூட்டு சேர்ந்தார். நான் சொல்றேன், இந்த தொண்டர்களிடமிருந்து அந்த எண்ணம் வர வேண்டும். அதிமுக தொண்டர்களிடமிருந்து OPS வர வேண்டும், செங்கோட்டையன் வர வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும். உன்னை தூக்கி போட்டதுக்கு உன்னுடைய பகுதியில் கொஞ்சம் புழுதி கூட கிளம்பவில்லையே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பழகருப்பையா. கே நேரு அவர்கள் தொடர்பான இந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவருடைய துறையில பணி நியமனங்கள் தொடர்பான விஷயத்துல கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய்க்கு மேல வாங்கிட்டு அதுக்கப்புறம் பணி நியமனங்கள் வழங்கப்பட்டது. அதுல கிட்டத்தட்ட 150 பேர் அவங்க கிட்ட இருந்து வாங்கினதுக்கான சாட்சியம், ஆதாரங்கள் சிக்கி இருக்கிறது. அது தொடர்பாக தமிழ்நாடு டிஜிபிக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு செய்தி வந்திருக்கு. ஆனா இப்போ வரை கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் கடந்து விட்டது. தமிழக டிஜிபி எஃப்ஐஆர் பதிவு பண்ண மாதிரியான செய்தி எதுவுமே வரல. ஸோ உங்களுடைய பார்வையின இந்த ஊழல் குற்றச்சாட்டு, அப்புறம் தமிழக டிஜிபியோடைய நடைமுறை. ஆனால் இதில் நம்முடைய சட்டம் பெரிய தொளதொளப்பான சட்டங்கள். நம்முடைய நீதி அமைப்பும் வலுவழுப்பான நீதி அமைப்பு. இவ்வளவு மோசமாக ஆட்சியாளர்கள் போவார்கள் என்பதை நம்முடைய அரசியல் சாசனம் எழுதியவர்கள் கற்பனை செய்யாத காரணத்தினாலே இத்தகையவர்கள் வருகின்ற போது, இப்போ இந்த வழக்கினுடைய பொறுப்பு மறுபடியும் டிஜிபியிடம் கொடுக்கப்பட்டால், டிஜிபி ஸ்டாலினுக்கு கீழே இருக்கிறவர், அவருடைய முகம் பார்த்து வாழ்கின்றவர், தான் இந்த காக்கி உடுப்பு நிலைக்க வேண்டுமென்றால் அவருடைய தயவு வேண்டும், இல்லாவிட்டால் எங்கேயாவது கொண்டு போய் ட்ரைனிங் காலேஜில் போட்டு விடுவார்கள் என்று அஞ்சுவார்கள். ஆகவே இவர்கள் அரசினுடைய மந்திரி ஒருவர் செய்த ஊழல் குறித்து டிஜிபி இதை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வார் என்பது எதிர்பார்க்கவே முடியாது. அதே மாதிரி சர்க்கார் வக்கீல்கள் இதில் எல்லாம் ஒழுங்காக நடந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கவே முடியாது. ஆகவே நம்முடைய சட்டம் போதுமானதாக இல்லை. யார் தவறு செய்தாலும் என்ன, அவர்கள் என்ன நினைத்தார்கள், ஆளுகிறவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் என்று எதிர்பார்த்து எழுதப்பட்ட சட்டங்கள். ஆகவே அவர்கள் சிறைக்கு போகிறார்கள், சிறையில் இருந்து கொண்டே நாடாளுகிறார்கள், சிறையை விட்டு வெளியே வருகிறார்கள், பிறகு மந்திரியாக ஆகிறார்கள். இத்தகைய நிலைகளெல்லாம், கேவலமான நிலைகளெல்லாம் இந்த நாட்டில் இருக்கின்றன. இதில் பாருங்கள், 150 பேரிடம் அந்த சான்று திரட்டப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம் இதில் தப்பு செய்திருக்கிறது. அதை அமலாக்கத்துறை சொல்லுகிறது, அண்ணா பல்கலைக்கழகத்தையும் உள்ளடக்க வேண்டும் விசாரணைக்குள் என்று சொல்லுகிறது. ஆக 1.25 லட்சம் பேர் தேர்வெழுதியிருக்கிறார்கள்.
8000 7000 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதில் 2000 பேருக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2000 பேர் தேர்வு செய்யப்பட்ட விதம், யார் பண மூட்டையோடு வருகிறார்களோ அவர்கள் தேர்ச்சி பட்டியலில் அவர்களுடைய எண் வருகிறது. ஆக பல்கலைக்கழகமும் இதற்கு ஒத்துழைக்கிறது. இதை அவர்கள் சொல்லுகிறார்கள், அமலாக்கத்துறையும் சொல்லுகிறார்கள். பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்பு இல்லாமல் தேர்ச்சி பெற்றவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்று அரசு முடிவு செய்கிறது, மந்திரி முடிவு செய்கிறார். அவனுடைய அறிவுப்படி, அவனுடைய திறமைப்படி அவன் அந்த இடத்தை பிடிக்க முடியாது. ஆகவே நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் 90% பேர் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் தான். 10% பேர் மட்டும்தான் ஒரு 7 to 10 ஜாதியில் அவர்கள் சிறுபான்மை ஜாதிகளானதினால் அவர்கள் பேசாமல் கிடப்பார்கள். மிச்சம் எல்லா பெரிய சமூகங்களும், மராட்டியாவில் மராத்தா சமூகம் உள்ளடக்கப்படவில்லை, பெரிய சமூகம். அதே மாதிரி ஜாட் உள்ளடக்கப்படவில்லை, பட்டேல் உள்ளடக்கப்படவில்லை. அதனால் அங்கேயெல்லாம் கலகம் நடக்கிறது. அவர்கள் பின்தங்கியவர்களா பின்தங்காதவர்களா என்பது கேள்வி இல்லை. பெரிய எண்ணிக்கையுடைய சமூகம் தன்னுடைய அழுத்தத்தை அரசுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அவர்களை தவிர்த்து அரசு அமைக்க முடியாது. ஆகவே அந்த கழகங்களுக்காக கொண்டு வந்தது தான் இந்த பொருளாதார 10% திட்டம் மோடி கொண்டு வந்தார். அது சரியானதில்லை. சமூகத்தில் பின்தங்கியவர்களுக்கு தான் அது இருக்க வேண்டுமே தவிர பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் என்பது சரியானதாக இருக்க முடியாது. அது தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டால் 3% இருக்கிற பிராமணர்கள் 10% இடத்தை அடைந்து விடுவார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், பிற்படுத்தப்பட்டவர்களில் தகுதி உடையவன், அறிவுடையவன் அவன் பின்தங்கி விடுகிறான். அதில் பணம் உடையவன், குறைவான அறிவுடையவன் பணத்தை கொடுத்து முன்னால் இருந்து விடுகிறான். 35 லட்சம் ரூபாய் கொடுக்க முடிந்தவன் தான் பொறியாளர் ஆகலாம் என்றால், பிற்படுத்தப்பட்டவனில் தான் அவன் ஆகிறான். ஏனென்றால் இடஒதுக்கீட்டு கொள்கை பின்பற்றப்படுகிறது. பிற்பட்டவனிலும் முற்பட்டவன் தான் அந்த பணத்தை கொடுத்து அடைய முடிகிறதே தவிர பிற்பட்டவனில் உண்மையான பிற்பட்டவன் அதை அடைய முடியாது. விஸ்வேஸ்வரையாக்கள் விடுபட்டவர்களிலே இருப்பார்கள். இந்த 8000 பேரில் 2000 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 6000 பேரில் எத்தனையோ விஸ்வேஸ்வரையாக்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்களெல்லாம் இது நீதியற்ற முறை. அதாவது இது பிற்பட்ட சமூகங்களுக்கே இழைக்கப்படுகின்ற கொடுமை. அதில் அறிவுடையவர்கள், திறமையுடையவர்கள் முன்னுக்கு வர முடியாமல், அதிலே பண வசதி உடையவர்கள் இந்த இடங்களை விலைக்கு வாங்கி விடுகின்ற நிலைமை ஏற்படுமானால் இது எவ்வளவு கேவலமானது. இதையெல்லாம் பேசுவதற்கு தமிழ்நாட்டில் ஆட்களே இல்லை. ஆகவே இது திறமையானவனை ஒதுக்கி திறமையற்ற ஒருவன் பணத்தை கொடுத்து இந்த இடத்தை அடைய முடியும் என்றால், அரசு பணிக்கு வருகின்றவர்கள் அறிவுடையவர்கள், திறமையானவர்கள் கிடைக்கவே மாட்டார்கள். நேரு போன்ற ஒரு மூத்த அமைச்சர் இந்த மாதிரி விஷயத்தில் அது அவருடைய கம்ப்யூட்டரில் இருந்து தான், கணிப்பொறியில் இருந்து தான் இந்த செய்திகளை சேகரித்திருக்கிறார்கள். 150 பேர் எவனவன் பணம் கொடுத்தான், எவ்வளவு கொடுத்தான், இவர் எவ்வளவு வாங்கி கொண்டார் என்பதற்கெல்லாம் ஆவணங்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் மெய்ப்பிக்க முடியும் என்று துணிந்து சொல்கிறது அமலாக்கத்துறை. ஆகவே எல்லா விதமான சான்றுகளையும் டிஜிபியிடம் அளித்தால், டிஜிபி வெறும் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து விட்டால் போதும், வழக்கை அவர்கள் நடத்துவார்கள். ஆனால் அதை செய்வதற்கு அவர் தயாராக இல்லை. அதாவது பகிரங்கமாக வேண்டியவனுக்கு ஒரு முறை, வேண்டாதவனுக்கு ஒரு முறை என்று போலீஸ் அமைப்பு, சர்க்கார் வக்கீல்கள் இவர்களெல்லாம் நடந்து கொள்ளுகின்ற நிலை வருகின்ற போது தவறானவர்களை தண்டிக்கவே முடியாது. தவறானவையெல்லாம் கோலோச்சம். தவறானவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் தவறானவர்கள் காக்கப்படுகிறார்கள். இதில் 800 கோடி என்றால் 800 கோடியில் முதலமைச்சருக்கு எவ்வளவு போனது, இவருக்கு எவ்வளவு போனது, இவராக அதை வைத்துக் கொள்ள முடியாது. இவராக வைத்துக் கொண்டால் அவர்கள் கைவிட்டு விடுவார்கள் வழக்கை. ஆக இது மட்டுமல்ல, இன்னொரு பெரிய வழக்கு நான் ஒன்று கவனித்தேன். இதெல்லாம் கவனத்திற்கே வரவில்லை. இவர்கள் பீகார்காரனை பற்றி பேசியதும் வாக்காளர் பட்டியலை பற்றி பேசுவதும் தான் முன்னிறுத்தப்படுகிறதே தவிர எல்லாவற்றையும் அவர்கள் அமுக்கி விடுவார்கள். கூட்டணி கட்சிக்காரர்கள் எதையும் எடுத்து பேச மாட்டார்கள். விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் என்று ஒன்று இருக்கிறது. அது இயற்கையாக அது பாட்டுக்கு அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கும். அது கோயம்புத்தூர், சிவகங்கை, தஞ்சாவூர் இது போன்ற பல்வேறு மாவட்டங்களில் சாலைகள், நெடுஞ்சாலைகள், மாநில அரசுக்கு உட்பட்ட நெடுஞ்சாலைகள், மத்திய அரசாங்கத்தினுடைய ஹைவேஸ் வேறு, அந்த நெடுஞ்சாலைகளை சோதனை செய்து பார்த்தபோது எவ்வளவு கணம் கற்பரப்பு இருக்க வேண்டும், எவ்வளவு, ஏனென்றால் 16 டயர் லாரிகளெல்லாம் ஓடுகின்ற சாலைகள் குறிப்பிட்ட தரத்திற்கு இல்லாவிட்டால் சீக்கிரமாக அது பழுதுவிட்டு விடும். நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஹைவேஸ் அந்த தரத்தை பெரிய அளவுக்கு பாதுகாக்கிறார்கள். ஆனால் இது அந்த தரத்துக்கு இல்லை, போதுமான கணம் இல்லை. அது ஒரு பக்கம். அதை விட தெளிவாக ஒன்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு பேச்சுக்கு எத்தனை அடி என்று அவர் சொன்னது எனக்கு நினைவில்லை. 30 அடி அந்த சாலை இருக்க வேண்டும் என்றால் 22 அடி தான் போடப்பட்டிருக்கிறது அகலம். 100 கிலோமீட்டருக்கு 100 கிலோமீட்டருக்கு 8 அடி குறைவாக போடப்பட்டால் எவ்வளவு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் மிஞ்சும். அது இவர்களுக்குள் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. நெடுஞ்சாலைத்துறை மந்திரி, அதிகாரிகள், கான்ட்ராக்டர்கள் எல்லாரும் பங்கு போட்டுக் கொள்கிறார்கள். இதை ஒரு பேச்சுக்கு வைத்துக்கொள்வோம். 30 அடி போடப்பட்டதாக பதிவு ஆவணம் இருக்கிறது. அதற்கு பணம் கொடுத்துருக்கிறார்கள்.
போடப்பட்டதாகவும் சரிபார்த்ததாகவும் சீஃப் இன்ஜினியருடைய மேற்பார்வையின் கீழே சரிபார்த்ததாக சொல்லி பணம் கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் 22 அடி தான் போடப்பட்டது. இன்றைக்கும் சாலையிலே நம் கண் முன்னால் இருக்கிறது. இவ்வளவு பகிரங்கமாக ஒரு ஊழல் நடக்கின்ற போது இதை டிஐஜிக்கு அவர் எழுதுகிறார். ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் டிஐஜிக்கு எழுதி, நாங்கள் இதை நடவடிக்கை கொண்டு வரும்படி சொன்னோம், வரவில்லை, ஆகவே உங்களுக்கு நாங்கள் எழுதியிருக்கிறோம் என்று சொல்கிறார். டிஐஜி அதையும் வாங்கி போட்டு குண்டி கீழே போட்டு உட்கார்ந்து கொள்கிறார். அதை பற்றி கவலை இல்லை. போலீஸ் அதிகாரிக்கு உள்ள மரியாதையே அவர்கள் காப்பாற்றவில்லை. காக்கி உடுப்பு அணிந்திருக்கிறோமே, வெளிப்படையாக தெரிகின்ற ஒன்று. அவிசாரி கூட வெளிப்படையாக அவிசாரி என்று தன்னை அறிவித்துக் கொள்வதில்லை. அவள் எல்லா வேலையும் செய்வாள், ஆனால் காணாமல் தான் செய்வாள். ஏனென்றால் சமூகம் தன்னை பழிக்கும் என்ற அச்ச உணர்வுக்கு இவர்களுக்கு அந்த உணர்வு கூட போய்விட்டது. அவளுக்கு கேவலமாக போய்விட்டார்கள். ஆகவே பகிரங்கமாக ஊழல் நடைபெறுகிறது, சாலைகளிலே குறைத்து போடப்படுகிறது. இவ்வளவு ஊழல் நடந்த பிறகும் அதை வழக்கெடுக்க மறுக்கிறார்கள். ஏனென்றால் இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் அந்த போலீஸ் துறை வருகிறது. அவர்கள் தான் முதல் தகவலை கோர்ட்டு தானாக எடுத்துக்கொள்ளலாம். எல்லாவற்றையும் அவர்கள் எடுப்பதில்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த அமலாக்கத்துறை சொன்னதை கோர்ட்டுக்கு வந்திருக்கிறது. இந்த கோர்ட்டில் நம்முடைய பிஎஸ் ராமன் என்ற ஒரு பிராமணன் இந்த திமுக அரசுக்கு கீழே போய் சர்க்கார் வக்கீலாக இருப்பதை விட அவர் ஏதாவது வேறு தொழில் செய்யலாம். பேசுகிறார் பாருங்கள். நீதிமன்றத்தில் பேசிய வாதத்தை நான் படித்தேன். அவர் சொல்லுகிறார், இந்த அமலாக்கத்துறைக்கு தமிழ்நாடு மட்டும்தான் தெரியுமா? ஊபி இருப்பது தெரியாதா? இன்னும் பல மாநிலங்கள் இருப்பது தெரியாதா? ஆற்று மணலை சுரண்டினார்கள் என்று ஏராளமான வழக்குகளை அமலாக்கத்துறை பதிவு செய்கிறது. ஆனால் ஊபியில் ஆற்று மணல் சுரண்டப்படவில்லையா? அங்கேயும் வழக்குகள் இருக்கின்றன என்றாலும் எண்ணிக்கையில் கூடுதலான வழக்குகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கின்றன. ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், ஊபியில் இருக்கிற முதலமைச்சர் ஊழலற்றவர். அவர் ஒரு திருமணமாகாதவர், சாமியாராக இருந்தவர், ஒரு முதலமைச்சர் ஆகியிருக்கிறார். தமிழ்நாட்டில் மம்தா கூட அப்படி கிடையாது. மம்தா கிடையாது, ஸ்டாலின் கிடையாது. நமக்கு தெரிய ஒரிசாவினுடைய பட்நாயக் தான் 24 ஆண்டுகள் தூய்மையாக ஆட்சி நடத்தி விட்டு போனார். 24 ஆண்டுகள் தொடர்ந்து ஆண்டார் அந்த மக்களிடம். ஆகவே இவர்கள் பூரா ஊழல். ஆனால் நீ முதலமைச்சரை எங்கே சொல்ல முடியாது. இங்கே முதலமைச்சர்களே முன்னின்று செய்கிறீர்கள். அங்கே மம்தா 25,000 வாத்தியாருக்கு 25 லட்ச ரூபா வாங்கி கொண்டு ஆசிரியர் பணியில் நியமித்தார் என்பதற்காக நீதிமன்றம் 25,000 பேரையும் வெளியே தள்ளிவிட்டது. அவனவன் தாலியை விற்று வேலையில் சேர்ந்திருப்பான். அவனால் கதியெல்லாம் என்ன ஆகும்? அவனெல்லாம் தகுதி இல்லை என்று வெளியே தள்ளிவிட்டார்கள். தகுதி உள்ளவன் ஒரு 200-300 பேரை வைத்துக்கொள்ள சொல்லிவிட்டு மற்ற பூரா வெளியே தள்ளி அவனெல்லாம் அழிந்து போவான். அந்த குடும்பத்தோடு அழிந்து போவான். உங்களுடைய ஊழலின் காரணமாக எத்தனை குடும்பங்கள் நாசமாகின்றன. இவர்களெல்லாம் உங்களுக்கு வாக்களித்தவர்கள். இதே வேலையை இங்கே தமிழ்நாட்டில் செய்கிறார்கள். இங்கே பிஎஸ் ராமன் பேசுகிறார், உங்களுக்கு தமிழ்நாடு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுமா, ஊபி தெரியாதா என்கிறார். இவர் என்ன நியாயமான மனிதராக இருந்தால், அந்த பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்து வந்தவராக இருந்தால் இவர் என்ன பேச வேண்டும்? நாங்கள் குற்றமற்றவர்கள், எங்களின் மீது பொய் வழக்கு போடுகிறாய் என்று பேசவில்லை. அங்கே பதியப்படுகின்ற வழக்குகளின் எண்ணிக்கையை விட இங்கே பதியப்படுகின்ற வழக்குகளின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிறது. ஆகவே இந்த அமலாக்கத்துறைக்கு நாங்கள் தான் கண்ணை உறுத்துகிறோம் என்று சொல்லுகிறாரே தவிர சமநிலை கோருகிறார், சமத்துவம் கோருகிறார். ஊபியில் எத்தனை ஆற்று மணல் வழக்கோ அதே அளவு தான் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறாரே தவிர தமிழ்நாடு தூய்மையாக இருப்பதற்கு இந்த அரசாங்கம் கேடாக இருக்கிறது என்கின்ற கருத்தை அவர் கொள்ளவே இல்லை. நாங்கள் நியாயமானவர்கள், எங்களுடைய அரசு எந்த தப்பும் செய்யவில்லை. இவர்கள் அரசியல் பொலிட்டிக்கல் வெண்டட்டா, ஆகவே இவர்கள் பழி வாங்குவதற்காக இதை செய்கிறார்கள் என்று நீ வழக்காடி இருந்தால் நான் உன்னை பாராட்டுவேன். நீயே சொல்கிறாய் அங்கே குறைவாக போடப்படுகிறது, இங்கே கூட போடப்படுகிறது, ஆகவே இவர்களை நாங்கள் தான் உறுத்துகிறோம் என்று நீ சொன்னால், வேதம் பேச வேண்டிய நாக்கால் இந்த அரசாங்கத்தை பற்றி தாங்கி பேசுகிறாயே, உனக்கு தேவையா இது என்று கேட்கிறேன் நான். இவரெல்லாம் பூணூல் போட்டிருக்கிறாரா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு அமைப்பு ஒரு 90% நீங்கள் ஒழுங்காக இருப்பீர்கள், கொஞ்சம் அஞ்சுவீர்கள் என்கின்ற மதிப்பு இன்னும் சமூகத்தில் இருக்கிறது. நீ போய் இந்த அரசாங்கத்துக்கு இந்த எஸ்வி சேகர் மைத்ரே என்னெல்லாம் திமுகவில் சேர்ந்த கேவலம் மாதிரி இந்த பிஎஸ் ராமன் அரசாங்க வக்கீலாக அவர் அட்வொகேட் ஜெனரல் அவர் இதை பேசுகிறார். என்ன பேச வேண்டும்? நியாயமாக ஒரு பிராமணனாக இருந்து நீ பேச வேண்டியது என்ன? எந்த தப்பும் நடக்காத எங்களின் மீது ஏன் பொய் வழக்கு போடப்படுகிறது? நாங்கள் அதை பொய் என்று மெய்ப்பிக்கிறோம், பழி வாங்குகிறார்கள் என்று சொன்னால் அது நியாயம். அங்கே குறைவாக போடுகிறார்கள், இங்கே கூடுதலாக போடுகிறார்கள் என்றால் திருடனிலே அதிக அதிலையும் ஒரு சமத்தன்மை வேண்டும். வழக்கு போடுவதிலே சமத்தன்மை வேண்டும்.
இன்னுமே திருடனெல்லாம் சொல்லுவான். சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் அதிகமாக எங்களை கைது செய்கிறார்கள், மதுரை மாவட்டத்தில் கைது செய்வதில்லை என்று ஒரு திருடன் சொன்னால் என்ன அந்த பேச்சோ? இங்கே மட்டும் 120 திருடர்களை கைது செய்திருக்கிறார்கள், அங்கேயெல்லாம் 30 திருடர்களை கைது செய்கிறார்கள். என்ன மதுரையின் மீது அவர்களுக்கு பாசம், சிவகங்கையின் மீது என்ன கோபம் என்று ஒரு மனிதன் கேட்டால் என்ன பொருளோ அதே பொருள் தான் இது. ஒரு அட்வொகேட் ஜெனரல் இது மாதிரி வாதமல்லாத வாதத்தை வைக்கலாமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இல்ல இன்னொன்னு, கேஷ் ஃபார் ஜாப்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்கேம் வந்து ஏற்கனவே செந்தில் பாலாஜி வந்து செய்து அவர் வந்து ஏற்கனவே தண்டிக்கப்பட்டு அது மிகப்பெரிய ஒரு கெட்ட பேராக திமுக அரசுக்கு மாறியது. இப்ப மீண்டும் இன்னொரு அமைச்சர் இதிலே போய் சிக்கிறார் அப்படின்னா அப்ப எதுல இருந்தும் பாடம் கற்றுக்கொள்ள மறுக்கிறார். அவர்கள் பாடம் கற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்றால், ஊழல் என்பது இந்த நாட்டினுடைய ஒரு விவாத பொருளாக இருக்கக்கூடாது. அது இயற்கையோடு கலந்து அது அரசின் ஒரு பகுதி, இட் இஸ் எ பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட், பார்ட் ஆஃப் த ரூலிங் என்கின்ற ஒரு நிலை இருக்க வேண்டும். நீங்கள் இதேன்னு பேசுகிறீர்கள், நான் ஒரு 20 கிலோ கொடுத்தானா 10 கிலோ கொடுத்தேன், இதெல்லாம் இதை பேச வேண்டாம் என்று ஊழலை ஏற்றுக்கொள்ளும்படி சமூக வழக்கமாக ஏற்றுக்கொள்ளும். ஒன்றுக்கு கூட முதலமைச்சர் பதில் சொல்வதில்லை, ஒன்றுக்கு கூட பதில் சொல்வதில்லை. துபாக்கி போகிறார், ஒரு முறை இவர் பேசிவிட்டு தன்னுடைய பதவியை இழந்து விட்டார் பழனிவேல் தியாகராஜன். அப்பனும் மகனும் எங்கே பணத்தை கொண்டு போய் வைப்பது என்று அலைகிறார்கள் என்று பேசிவிட்டு பதவியை இழந்து விட்டார். ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்றால், கொஞ்சம் கூட வெட்கமில்லை என்பது மட்டுமல்ல, இவர்கள் 50 ஆண்டுகளாக என்ன பொது ஒழுக்கத்தை ஏற்படுத்த விரும்புகிறார்கள் என்றால் இது ஒரு பொருட்டில்லை, இது பார்ட் ஆஃப் த கேம். இதை ஏற்றுக்கொள். நாங்கள் ஆட்சி செய்கிறவர்கள், எங்களுக்கு இதில் ஒரு பகுதி வேண்டும். அதிகாரம் எங்கள் கையில் இருக்கிறது. அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நம்ம என்று அறிக்கின்ற போது நாங்கள் ஊழல் செய்யாமல் இருக்க முடியாது. ஆகவே இதை பார்ட் ஆஃப் தி கேம் என்று ஒப்புக்கொள்ளு என்பதுதான் இவர்களுடைய வாதம். அதனால்தான் PS ராமன் வெளிப்படையாக வெட்கமில்லாமல் பேசுகிறார். எண்ணிக்கையில் அங்கே குறைவாக இருக்கிறது, இங்கே ஏன் கூடுதல் வழக்கு போடுகிறார் என்றால், ஒருவேளை நீ கூடுதலாக இங்கே ஊழல் செய்வதாக இருக்கலாம், யோகிக்கு அந்த தேவை இல்லை, ஊபியில் உனக்கு அந்த தேவை இருக்கிறது, நீ கூடுதலாக ஊழல் செய்து ஒருவேளை கூடுதலாக வழக்கு வரலாம். இரண்டாவது, அப்படியே கூடுதலாக உனக்கு போட்டாலும் அங்கே போடாமல் இருந்தாலும் நீ யோக்கியனாக இருக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது, யோக்கியனாக நாங்கள் இருக்கிறோம் என்று மெய்ப்பிப்பதற்கு பதிலாக எங்கள் மீது ஏன் கருத்து செலுத்துகிறாய், சமமாக ஆளுக்கு 10 வழக்கு மட்டும் போடு என்று ஒரு சமத்துவம் பேசுகிற அட்வொகேட் ஜெனரல்கள் எல்லாம் நீதிமன்றத்திலே வந்து நீதிமன்றத்திலேயே பேசுகிறார்கள். நீதிபதி அதை எதிர்த்து இது என்ன வாதம் என்று சொல்கிறாய், நான் எப்படி தீர்ப்பளிப்பது என்று கேட்கவில்லை. இது என்ன வாதம், இது எங்களின் மீது அதிக வழக்கு போடப்படுகிறது என்று சொல்கிறாரே தவிர, நாங்கள் யோக்கியர்கள், ஒரு தப்பும் செய்யவில்லை, இந்த வழக்கோடு நாங்கள் தொடர்புடையவர்கள் இல்லை, மெய்ப்பிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அவர் முன்வரவில்லை. அது மத்திய அரசாங்கம் வேண்டுமென்றே தூண்டி எங்களை அரசியல் ரீதியாக அழிப்பதற்கு பார்க்கிறது என்ற வாதத்தை தான் திரும்ப வைக்கிறார்களே தவிர, இது உண்மை இல்லை என்று சொல்வதற்கு ஒரு அட்வொகேட் ஜெனரலால் முடியவில்லை. இதை நீதிபதி நீ இதென்ன வாதம் என்று பேசுகிறாய், இந்த வாதத்தினுடைய அடிப்படையில் நான் எப்படி தீர்ப்பு சொல்வது என்று கேட்கவில்லை. நம்மை போல சாதாரண எளிய மனிதர்களுக்கு, லேமன் லெவலில் இருப்பவர்களுக்கு இதெல்லாம் புரிகிறது. ஆனால் கோர்ட் அப்படி இருக்கிறது, நம்முடைய அட்வொகேட் ஜெனரல்கள் அப்படி இருக்கிறார்கள், நாடு அப்படி இருக்கிறது, அரசாங்கம் அப்படி இருக்கிறது. இதை 50 ஆண்டுகளாக பழக்கப்படுத்தி விட்டார்கள். இந்த பழக்கத்திலிருந்து இதை மாற்றுவதற்கு புதிய சிந்தனை உடைய ஒருவர் இல்லைங்க. கூட்டணி கட்சிகளெல்லாம் எல்லாவற்றுக்கும் எது செய்தாலும் எதையும் கேட்பதில்லை, எது செய்தாலும் எதையும் கேட்பதில்லை. எதற்கு இவர்களுக்கு தனி கொடி, எதற்கு இவர்களுக்கு தனி கட்சி, எதற்கு தனி செயலாளர்கள் என்று எனக்கு புரியவில்லை. இவ்வளவு வெளிப்படையாக நடக்கின்ற பற்றில் அவர்கள் கேரளாவிலாவது ஒரு வலது கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் PMCD திட்டத்தில் சேர்ந்தா என்று நெருக்கடி கொடுத்து அதை நிறுத்தி வைத்து விட்டது. இங்கே கூட்டணி இல்லை, கூட்டணி கட்சிகள் இருக்கின்றன. நீ 5 ஆண்டுகள் வெளியே தான் இருக்கிறாய், அடுத்த தேர்தலுக்கு தான் உனக்கு வேலை. அதற்கு இடையே பேச வேண்டிய எதையும் பேசுவதில்லையே. திருமாவளவன் பேசுவதில்லை. எல்லாரும் ஒத்துதுகின்ற கருவியை வைத்துக்கொண்டு ஒத்துதுகின்றவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த அண்ணா பல்கலைக்கழகம், இந்த ஆற்று மணல், மற்ற நெடுஞ்சாலைகள், அவர் அனுப்பிய மனுவும் அப்படியே தூங்குகிறது. இது இத்தகைய நிலைகள் ஏற்படுவது மட்டுமல்ல, இவர்கள் வேறு ஒன்றை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். வாக்காளர் பட்டியலில் இருந்து எல்லாருடைய பெயரையும் எடுத்துவிட்டு இவர்கள் ஆட்சிக்கு வந்து விடுவதற்கு, எங்களுடைய ஆட்சியை கலைப்பதற்கு, எங்களை தோற்கடிப்பதற்கு இவர்கள் முனைகிறார்கள் என்றெல்லாம் ஸ்டாலின் வெளிப்படையாக பேசுகிறார். நான் சொல்கிறேன், வாக்காளர் பட்டியல் என்பது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வழக்கமாக நடக்கக்கூடியது. இப்பொழுது 21 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிறது என்றாலும் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வழக்கமாக நடந்தால்தான் உள்ளே வருகின்ற இளைஞன் உள்ளே வர முடியும். செத்து போனவனெல்லாம் சாவோடு சேர்ந்து அவனுடைய பேரும் பட்டியலை விட்டு போக வேண்டும். இல்லை, பீகாரில் இதே இந்த ஸ்பெஷல் ரிவிஷன் நடத்தி கிட்டத்தட்ட
60 லட்சம் வாக்காளர்களை நீக்கி விட்டார்கள், அவங்க எல்லாம் சிறுபான்மையின மக்கள், அதெல்லாம் காங்கிரஸுக்கு வர வேண்டிய ஓட்டு அப்படின்னு எதிர்க்கட்சி. அதனால தான் அவர்கள் அந்த ஓட்டுக்களெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். நான் சொல்கிறேன், இது அமித்ஷா சொல்லுகிறார், கோர்ட்டுக்கு போனது, சுப்ரீம் கோர்ட் சொன்னது, மற்றவையெல்லாம் கிடக்கட்டும். சுப்ரீம் கோர்ட் சொன்னது ஆதார் கார்டு அடிப்படையில் அவர்களை உறுப்பினர்கள் 12 சான்றுகளெல்லாம் நீ கேட்க வேண்டாம். ஆதார் கார்டு அடிப்படையில் அவனிடம் இருந்தால் நீ அவனை வாக்காளராக சேர்த்துக்கொள் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லிவிட்டது. வாக்காளர் பட்டியலுக்கு ஆதார் கார்டு வைத்திருந்தோன்னா உள்ளே வந்து விட்டான். ஆதார் கார்டு இல்லாதவனை எப்படி சேர்ப்பது? ஆதார் கார்டும் இல்லை, 12 சான்றுகளில் எந்த சான்றும் இல்லை, அவனிடம் விசா பாஸ்போர்ட் இல்லை, அது இல்லை, இது இல்லை, டிரைவிங் லைசன்ஸ் இல்லை, எதுவும் இல்லை. அந்த 12இல் எதுவுமே இல்லை, அவனை எப்படி சேர்ப்பது? தமிழ்நாட்டுக்கு வங்கதேசத்திலிருந்து இவ்வளவு தூரம் 2000 மைல் கடந்து வர மாட்டார்கள். வங்கதேசம் ஒரு வறுமைப்பட்ட நாடு. அங்கிருந்து வாழ்வதற்காக வெகு வேகமாக அஸ்ஸாமே தடுமாறியது ஒரு காலகட்டத்தில். பிறகு எல்லாரையும் தள்ளி கிள்ளி யாரை சேர்த்துக்கொள்வது என்றெல்லாம் முடிவு செய்து பிறகு அது ஒழுங்கு செய்தார்கள். இன்றைக்கும் வங்காளத்திற்குள் 30% முஸ்லீம்கள் ஓட்டு போடுவது மம்தாவுக்கு அவர்கள் தான். நல்லா விறுவிறுவென்று வந்து விடுவான். நம்ம சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து எக்மோருக்கு வருவது கூட வந்து விடுவான். ரெண்டும் ஒரே எல்லை தானே. அவன் பீகாருக்கு வருகிறான். 60 லட்சம் பேர் எப்படி வாக்காளர் எண்ணிக்கை கூடும்? ஏன்னா அவ்வளவு வேகமாக எல்லாரும் பிள்ளை விடுகிறானா? அப்படியானால் அது வெளிநாட்டுக்காரன் என்றால் அவன் திருப்பி அனுப்பப்பட வேண்டியவனும் கூட. அவர்கள் முஸ்லீம்கள் நிதிஷ்குமாருக்கோ அல்லது மோடிக்கோ ஓட்டு போட மாட்டார்கள் என்பதற்காக அந்த வாக்குகள், முஸ்லீம்கள் வாக்குகள் கள்ள வாக்குகளாக இருந்தாலும் நல்ல வாக்குகளாக இருந்தாலும் நம்முடைய வாக்குகள் என்கின்ற காரணத்தினால் லல்லு பிரசாத்தும் ராகுலும் அதை எதிர்த்து போராடுகிறார்கள். அவர்கள் ஓட்டுரிமை அளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்த வேலையை அஸ்ஸாமில் காங்கிரஸ் செய்துதான் முஸ்லீம்களுடைய வாக்குகளை பெற்று தான் காங்கிரஸ் அந்த காலத்தில் அஸ்ஸாமில் ஆட்சியில் இருந்தது. அதற்கு பிறகு அதற்கு எதிரான அதனால் எங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், எங்கள் மாநிலமே அழிந்து போய்விடும், மாற்றாருடைய எண்ணிக்கையில் பெருத்து நாங்கள் சிறுத்து விடுவோம் என்று சொல்லி போராடித்தான் மாணவர்கள் மற்றவர்களெல்லாம் ஆட்சிக்கு வந்தார்கள். இங்கே இதே வேலையை மறுபடியும் நீங்கள் செய்வதற்கு முயன்றால் நான் சொல்கிறேன், பீகார் போகட்டும். பீகார் சுப்ரீம் கோர்ட்டினுடைய பார்வையில் அதெல்லாம் நடந்து தேர்தல் 4 நாள் நடக்கப் போகுது. தமிழ்நாட்டில் சிறுபான்மையினுடைய வாக்குகள் எல்லாம் எடுக்க பார்க்கிறார்கள் என்று புகார் சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிறவனை எப்படி எடுக்க முடியும்? அவனோட ஆதார் கார்டு இருக்கிறது, ரேஷன் கார்டு இருக்கிறது, அவனிடம் பாஸ்போர்ட் இருக்கிறது, எல்லாமே இருக்குது, வருமான வரி கட்டுக்கின்ற சான்று இருக்குது, அவனுடைய பேரை எப்படி எடுப்பாய்? வங்கதேசத்தில் இங்கே வருவதற்கு வேலை இல்லை. ஆகவே நீ சிறுபான்மையினரை மோடிக்கு எதிராக எப்பொழுதும் உசுப்பேற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் தான் நீங்கள் கருத்து செலுத்துகிறீர்களே தவிர விடாமல் பார் உடைய வாக்கையே பிடுங்க போகிறார், வாக்கையே பிடுங்க, என்ன சரியத் சட்டத்தை பிடுங்கி விட்டார்கள், நம்முடைய எல்லா சட்டங்களும் போய்விட்டன, இப்பொழுது கடைசியாக நம்முடைய வாக்குரிமையை பிடுங்க போகிறார்களா என்று அவர்கள் நினைப்பார்கள். ஒரு முதலமைச்சர் சொல்லுகிறாரே, நமக்காக அவர் பேசுகிறார். இந்த எண்ணம் அந்த 12% வாக்குகளின் மீது தான் இவர்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் நான் சொன்னேன், இன்னொரு சமயச்சார்பற்ற கூட்டணி இந்த மண்ணிலே ஏற்பட வேண்டும். இந்த விஜய்க்கு புரியவில்லையே. இந்த விஜய்க்கு புரிந்தால், சிந்திக்கிற திறன் இருந்தால், அந்த ஜான் ஆரோக்கியத்தின் முட்டாளையெல்லாம் போக்கி விட்டு ஒழுங்கான அரசியல்வாதிகளை வைத்து கொண்டு அவருக்கு அரசியல் நடத்த தெரிந்தால், இன்னொரு சமயச்சார்பற்ற கூட்டணி பிஜேபியை நீ வெளியே தள்ளு, நான் உன்னோடு சேருகிறேன் என்று வெளிப்படையாக சொன்னால் வெகு வேகமாக வெளியே தள்ளிவிடுவார் எடப்பாடி. இதெல்லாம் என்னுடைய ஊகம், எனக்கு தெரியாது எடப்பாடி என்ன முடிவெடுப்பார் என்பது அவருடைய கட்சி விவகாரம். வெளியே தள்ளிவிட்டு நீயும் சேர்ந்தால் இன்னும் 2-3 சமயச்சார்பற்ற கூட்டணிகள் சேர்ந்து விடுவார். முதலிலே 12% வாக்கு சேர்ந்து விடும். அது இங்கே வரும். பிஜேபி இருந்தால் வராது. பிஜேபி இருந்தால் 5% வாக்குகளுக்கு வரும். பிஜேபியை வெளியே அனுப்பினால் 12% வாக்கு வரும். இது புரியவில்லை இந்த விஜய்க்கு. இவர் தானாக வாங்கி தாண்ட முடியாதே. 3/4 கிணறு தாண்டினான்னா 1/4 கிணறு தாண்டினான்னு உள்ளே தானே விழுவாய் நீ. அதுக்கப்புறம் உன்னால் கட்சியை தாக்கு பிடித்து நடத்த முடியாது இன்னொரு 5 ஆண்டுகளுக்கு. இது உனக்கு புரியவில்லையே. அதுபோல் நீ ஒரு கொள்கையை சொல்லி இந்த அணியை உருவாக்கலாம். இந்த 12% வாக்குகளின் மீது தான் நிற்கிறார் ஸ்டாலின். அது இறங்கி விட்டாலே 28% வந்து விடுவார். பிறகு பல கட்சிகள் வரைவிட்டு போய்விடும். அது புரியவில்லை. ஆகவே அது உசுப்பேத்தி நான் ஒருவன் தான் மோடியிடமிருந்து உங்களை காக்கக்கூடியவன் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த பித்தலாட்டத்தை அவர் செய்கிறார். இன்னொன்று சொல்லுகிறேன், பீகாரிகள் 1 கோடி பேர் இங்கே உள்ளே வந்திருக்கிறார்கள். அதை பற்றி பேசுவதற்கு ஏன் தயங்குகிறீர்கள்? நான் கேட்கிறேன். பீகாரிகள் வேலை செய்வதற்காக 1 கோடி பேர் வந்திருக்கார்கள். வந்தவர்கள் ஒரு கட்டத்தில் இங்கே சீமான் போன்றவர்கள் பண்ணிய ரகளை ஒரு பக்கம் ஒரு வதந்தி ஒன்று பரப்பப்பட்டு பீகாரிகளுடைய உயிருக்கு ஆபத்து என்று வதந்தி பரப்பப்பட்டவுடன் எல்லா ரயில்களும் இறம்பி பீகாருக்கு போக ஆரம்பித்து விட்டன.
பாதி பேர் முக்கால்வாசி பேர் போய்விட்டார்கள். இனிமேல் இங்கே வர வேண்டாம், சோற்றுக்கு இல்லை என்றால் பீகாரிலேயே செத்து போவோம் என்று கிளம்பி விட்டான். அப்புறம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் நிதிஷ்குமார் காலை சங்கராச்சாரியார் காலை கழுவி குடிப்பது போல் நிதிஷ்குமாருடைய காலை கழுவி தப்பு நான் பாதுகாக்கிறேன், நீங்கள் எப்படி பாதுகாப்போ அதுபோல் நான் பாதுகாப்பவர்களெல்லாம் அனுப்புங்கள் என்று சொல்லி இல்லாவிட்டால் தொழிற்சாலையெல்லாம் மூட வேண்டிய கட்டாயம் வந்துவிடும். 1 கோடி பேருக்கு இங்கே வேலை வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் அடிமட்ட வேலைகளை பார்ப்பதற்கு ஆள் இல்லை. பெட்ரோல் பங்கில் அவன் தான் இருக்கிறான், கார் துளைக்கிற இடத்துல அவன் தான் இருக்கிறான், ரோடு போடுகின்ற இடத்துல அவன் தான் இருக்கிறான், விவசாய கூலிகளே அவர்கள் தான் இருக்கிறார்கள். 1 கோடி பேர், 7 கோடியில் 1 கோடி என்பது 7இல் 1 பங்கு. அவர்களெல்லாம் வாக்காளர்களாக சேருகின்ற நிலைமை ஏற்பட்டால் ஸ்டாலினுக்கு அது புரியவும் இல்லை, அதை பேசுவதற்கு அஞ்சுகிறார். ஏனென்றால் நீதானே போய் பீகாரிகளை கூட்டிக் கொண்டு வந்தாய் என்று கேட்பானே. நான் சொல்கிறேன், துறைமுகத்தில் ஒரு 26,000-30,000 பேர் ஜெயின்ஸும் மற்றவர்களும் இருக்கிறார்கள். நான் அந்த தொகுதியில் தான் எம்எல்ஏ-ஆக இருந்தேன். அவர்கள் எப்பொழுதுமே வடநாட்டு சார்போடு தான் ஓட்டு போடுவார்கள். தமிழ்நாட்டு சார்போடு போடுவதை விட தேசிய கட்சிக்கு தான், பிஜேபி அந்த மாதிரி கட்சிக்கு தான் ஓட்டு போடுவார்கள். அதனாலே அவர்கள் இருக்கிறார். அது ஒரு 50 ஆண்டுகளாக 80 ஆண்டுகளாக இருக்கிறார். ஒரு காலத்தில் பெரியார் ஆரியபவன் எல்லாம் எதிர்த்து அங்கே போராடினார், சேட்டுகளுடைய துணிக்கடையெல்லாம் எதிர்த்து போராடினார், வடக்கு இங்கே வந்து வாழ்கிறது எங்களை சுரண்டுகிறது என்றெல்லாம் ஒரு காலத்தில் செய்தார்கள். அதெல்லாம் போய்விட்டு அதெல்லாம் பொருளாதார சிந்தனை இல்லாத போராட்டங்கள். பெரியார் அன்றைக்கு பெரியார் நல்ல சிந்தனையாளர் தான், தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ செய்தவர் தான், அதெல்லாம் வேறு. ஆனாலும் கூட அது சிந்தனை இல்லாமல் நடந்த போராட்டம். கடைசியில் அது அப்படி இருந்தது. கள்ளக்குறிச்சிக்கு டால்மியாபுரம் என்ன பேர், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்றெல்லாம் சொல்லி ஆவண ராஜாவை 1,70,000 கோடி அடித்துட்டு வந்து பிறகு மத்திய அரசாங்கத்தை சுரண்டுவதில் மன்னர்கள் நம்முடைய திமுககாரர்கள் தான் காங்கிரஸ் ஆட்சியவே கவிழ்த்து விட்டார்கள். அதனாலே தான் மோடி வந்தார். மோடி வாழ்க்கையில் யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் ஆவண ராஜாவுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். ஆமாம், அவருக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். அது அவரால் தான் காங்கிரஸ் கவுந்தது. காங்கிரஸுக்கு அறிவில்லை, அவரையே கூப்பிட்டு மறுபடியும் எம்பி ஆக்குவார்கள். அவரே அதாவது மன்மோகன் சிங் சொன்னாராம், யாரை கொண்டாந்தாலும் இந்த டிஆர் பாலு வந்து விட்டுறாது என்னாராம். ஹைவேஸில் அடித்த அடி அவ்வளோது அடி. என்ன கப்பல் வைத்திருக்கிறாரு, சேது சமுத்திர திட்டம் போய்விட்டது, அவருக்கு கப்பல் வந்து விட்டது. இது மாதிரி ஒரு மந்திரி பாக்கி இல்லாமல் எல்லாரும் இதைத்தான் செய்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 1 கோடி பேர் உள்ளே நுழைந்தால் அது என்ன சட்டம், உன்னால் பேச முடியாது. இதை எப்படி நீ தடுப்பாய்? நியாயமாக ஒரு மனிதன் இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம், எந்த மண்ணில் போய் வேண்டுமானாலும் வாழலாம், எந்த மண்ணில் வேண்டுமானாலும் வாக்காளராகலாம், எந்த மண்ணில் வேண்டுமானாலும் வியாபாரம் செய்யலாம் அல்லது வேலை செய்யலாம். இது அடிப்படை உரிமை. ஆகவே பீகாரிலிருந்து இங்கே வருவான். நாம் பம்பாயில் போய் தராவி குடியிருப்புகளில் நாம் தமிழர்கள் இருப்போம். இது ஒரு நிலை. அன்றைய காலம் என்பது சந்தை பொருளாதார காலம் இல்லை, இப்பொழுது சந்தை பொருளாதார காலம். வளர்ச்சிக்கு தேவையான ஆட்கள் இங்கே இல்லை. 1 கோடி பேர் அடிமட்ட வேலை, ரொம்ப கீழ்நிலை வேலை செய்யக்கூடியவர்கள் தமிழர்களில் இல்லை. விவசாயம் மற்றவற்றில் அவர்கள் அந்த கௌரவமான வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதில் அடிமட்ட இதெல்லாம் ஒரு தடவை இவர் பேசினார், இங்கே என்ன கக்கூஸ் தானே கழுவுகிறான் என்று. அது என்ன இழிவானதா? காந்தி கூட கக்கூஸ் கழுவி இருக்கிறார். உனக்கு அது இழிவு, நீ பெரிய முதலாளி ஆகிவிட்ட, உனக்கு அது. ஆகவே 1 கோடி பேரை நீ வந்து தள்ள முடியாது. அரசியல் சாசனம் அவனுக்கு எங்கும் வாழ்வதற்கு, எங்கும் வாக்காளராவதற்கு, கொஞ்ச நாள் அங்கே குடியிருந்தால் அவன் வாக்காளராகலாம், அவன் ஒரு ஆதார் அட்டை பெறலாம், எல்லாமே அவனால் முடியும். இந்தியா என்பது ஒரு நாடு என்பது அவர்களுடைய தத்துவம். இந்தியா என்பது ஒரு நாடு என்று ஒப்புக்கொள்ளப்பட்ட போதே இதே தத்துவத்தினுடைய அடிப்படையில் தான் பாராளுமன்ற இடங்கள் நமக்கு குறைந்து போகின்றன. இன்றைக்கு சொல்கிறார், இங்கே புருஷனும் பொண்டாட்டியும் திரும்பி படுத்துக்கொண்டு நாங்கள் குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடித்த காரணத்தினாலே தான் 40 இடம் 32 இடமாகிவிட்டது. அவன் சேர்ந்து படுத்துக்கொண்டு பெருக்கி விட்டான் மக்கள் தொகையை, நம்முடைய ஸ்டாலின் சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், சேர்ந்து படுத்து கொண்டிருந்த காலத்திலேயே நமக்கு 40 இடம் தான், அவனுக்கு 80 இடம். அப்பொழுதும் 1 man 1 vote 1 value என்ற சிஸ்டத்தை நீ எப்பொழுது ஏற்றுக்கொண்டாயோ அப்பொழுது நம்மை விட 2 பங்கு கண்டிப்பாக இருப்பான் உத்தரப்பிரதேசத்தில். அவன் பேசுகிற வாதமே 120 பேர் அவனுக்கு எம்பி இருக்க வேண்டும். அவன் என்ன சொல்லுகிறான், தமிழன் வந்து ஒரு ஆள் 2 எம்பி தேர்ந்தெடுக்கிறான், நாங்கள் ஒரு எம்பியை அரை ஆள் தான் தேர்ந்தெடுக்கிறோம், எங்களுக்கு எம்பி எண்ணிக்கை குறைவு என்கிறான். 130 கோடிக்கு நாங்கள் 130 பேர் இல்லை 80 பேர் தான் இருக்கிறோம். அப்பொழுதே எதற்காக நீ 80 பேரை ஒப்புக்கொண்டாய்? அப்புறம் 1 man 1 vote 1 value என்றால் அவன் 80 ஆகி விடுகிறான். அப்பொழுதே கேட்டிருக்க வேண்டும், நாங்கள் ஏன் 40 நீ ஏன் 80 என்று. உனக்கு 40, கேரளாவுக்கு 28, மணிப்பூருக்கு 2, இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்கும்.
நீ இந்த முறையை மாற்றினால் ஒழிய மாநிலங்கள் சமத்தன்மை அடைய முடியாது. இப்பொழுது அந்த முறைதான் உனக்கு பீகாரியை இங்கே தடுத்து நிறுத்துவதற்கும் முடியாத முறை. பீகாரி இங்கே வருவான், நம்ம ஜெயின் இங்கே வந்தால் ஓட்டர் ஆகிவிட்டார் துறைமுகத்தில், அவன் ஏன் திருப்பூரில் ஓட்டர் ஆகக்கூடாது என்று கேட்பான். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய அரசியல் சாசனம் தவறான முறையில் அணுகப்பட்டது, எழுதப்பட்டது. அன்றைக்கு அரசியல் நிர்ணய சபை அன்றைய நோக்குக்கு இதையெல்லாம் செய்தது. பாகிஸ்தானுடைய பிரிவினை ஏற்படுத்திய தழும்பு காயங்கள் இவற்றிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் ஸ்ட்ராங் சென்டரை பரிந்துரைத்தீர்கள். அதனுடைய விளைவாக மாநிலங்கள் வலுவிழந்து விட்டன. இப்பொழுது மாநிலங்கள் எல்லாம் 1 கோடி பீகாரி தமிழ்நாட்டுக்குள் வருவான். இது பேசுகிறாரா அவர்? பேசினால் கேட்பான், இந்தானே போய் கூட்டி கொண்டு வந்தாய், நிதிஷ்குமார் காலை கழுவி கூட்டி கொண்டு வந்தாயே என்று கேட்பான். பேசு. அப்புறம் உனக்கு தொழில் செய்வதற்கு ஆள் வேண்டும். அவன் இங்கே வாக்காளராக வருவது என்பது தமிழ் அழியும், தமிழ் இனம் அழியும், தமிழ் நாகரிகம் அழியும், பண்பாடு அழியும், தமிழ் இலக்கியங்கள் போற்றுவாற்று போகும், எல்லா தீமைகளும் நடக்கும். பீகாரிகள், நான் சொல்லுகிறேன், இந்த துறைமுகத்தில் 25,000 பேர் இருப்பதனால் ஒன்றும் இல்லை. ஆற்றிலே கலக்கின்ற ஒரு சிறு துரும்புகள், அழுக்குகள், சாக்கடைகளை எல்லாம் ஆறு அடித்து கொண்டு போய்விடும். ஓடை தாங்காது, ஆறு அடித்து கொண்டு போய்விடும். இதை ஒதுக்கி தள்ளிவிட்டு போய்விடும். அவன் துறைமுகத்தில் 25,000 பேர் இருந்ததை நாம் பொருட்படுத்த காரணம் நாம் பேராறு. இந்த பேராற்றிலே அவனுடைய பங்கு ரொம்ப குறைவு. இப்பொழுது நமக்கு சமமாக ஒரு ஆறு அங்கே கலக்கிறது. 1 கோடி பேர், 7இல் ஒருத்தன் தமிழன் அல்லாதவன். அவன் எப்படி தமிழ் இலக்கியத்தை போற்றுவான், திருவள்ளுவரை போற்றுவான், பண்பாட்டை போற்றுவான்? நாம் தனித்தன்மை வாய்ந்தவர்கள், சிந்து நாகரிகத்துக்கு உரியவர்கள் என்பதை அவன் எப்படி செய்வான்? அவனெல்லாம் வடநாட்டு தலைவர்கள் சொல்வதற்கேற்ப ஓட்டு போடுவான். தமிழ்நாட்டு அரசியலே மாறிவிடும், அதனுடைய முகமே கோரமாகிவிடும் என்பதை பற்றி பேச வேண்டியவன் நீ. அதை விட்டு இங்கே உள்ள சிறுபான்மை முஸ்லீம்களை பற்றி பேசுகிறாய் எதற்கு என்று கேட்கிறேன். அறிவோடு தான் ஒரு முதலமைச்சர் பேச வேண்டாமா? சீமான் தரத்திற்கே முதலமைச்சர் இருந்தால் என்ன என்று கேட்கிறேன். நான் சீமான் தான் அப்படி, நம்ம கவர்னர் தான் அப்படி, அண்ணாமலை தான் அப்படின்னா 4வது ஆள் நம்முடைய முதலமைச்சரும் அதே தரத்துக்கு தானே இருக்கிறார். ஒரு முதலமைச்சராக இருக்கிற அப்படி இருந்தால் 7 கோடி மக்களுடைய விதி என்ன ஆகும்? நீ பேச வேண்டியது என்ன? இந்த 1 கோடி பேர் உள்ளே வருவதற்கு நீ சொன்னால் மோடியால் நிறுத்த முடியாது. எல்லாரும் அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டவர்கள். அரசியல் சாசனம் சொல்வதை மீறி நீ நடக்க முடியாது. அவன் எனக்கு உரிமை வேண்டும் என்று கேட்டால் தேர்தல் ஆணையம் அவனுக்கு அந்த உரிமையை கொடுக்கும். எப்படி நீ நிறுத்துவாய்? அவனை எல்லாம் வேலை கொடுக்காமல் வீட்டுக்கு அனுப்பு என்று சொல்லி நிறுத்தலாம். அனுப்பிவார். திருப்பூரில் இருப்பவர்களெல்லாம் திரும்பி போங்கள், இங்கே நீங்கள் வாக்கு பதிவு செய்யக்கூடாது. இவருடைய அரசாங்கம் தான் இருக்கிறது. தொந்தரவு கொடுத்து வெளியே அனுப்பிவிடலாம். அவனும் போய்விடுவான், வேறு எங்கேயாவது பிழைக்கிற இடம் பார்த்து போய்விடுவான். ஆனால் உனக்கு வேலை செய்வதற்கு ஆள் இருக்காது. இதனால் நீ அதை பற்றி பேசுவதில்லை. அதை பேசாமல் உனக்கு த்ரெட்டு பீகாரிஸ், ரியல் த்ரெட் இஸ் ஃப்ரம் பீகாரிஸ். ரொம்ப பெரிய லார்ஜ் நம்பரில் அவங்க வந்திருக்காங்க. ஆனால் நீ ரியல் த்ரெட்டை மாற்றி நம்ம ஷேக் முகமதுக்கு ஓட்டு இல்லாமல் போய்விடும் என்று சொல்கிறாய். ஷேக் முகமது நம்புகிறான். இந்த முஸ்லீம்களை சிந்திக்க விடாமல் செய்து இந்த திமுக அவனை அச்சுறுத்தி பயமுறுத்தி தனக்கு ஓட்டு போட வைக்கின்ற எந்திரமாக அவர்களை மாற்றி வைத்திருக்கிறது. எது பேசப்பட வேண்டியதோ அது பேசப்படுவதில்லை. நான் சொல்கிறேன், ஒரு காலத்திலும் உங்களுடைய பாராளுமன்ற இடங்கள் சுருக்கத்திலிருந்து நீ விடுவிட முடியாது. ஒரு காலத்திலும் பீகார்கள் ஓட்டர் ஆவதிலிருந்து தடுக்க முடியாது. ஒரு காலத்திலும் அவருடைய ஆதிக்கம் தமிழ் மண்ணில் ஏற்படுகின்ற நிலையிலிருந்து நீ வெளியே வர முடியாது. நான் சொல்கிறேன், எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. 25,000 சேட்டுகள் இங்கே இருப்பதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நான் ஆற்றிலே போகின்ற சிறு கலப்பது, இப்பொழுது ஆறோடு இன்னொரு ஆறு கலக்கிறது. 1 கோடி பேர் தமிழ்நாட்டினுடைய எல்லாவற்றையும் அழித்து விடுவார்கள். ஆகவே நான் தமிழ் மீதும் தமிழ் மண்ணின் மீதும் நம்பிக்கை உடையவன் என்ற காரணத்தினால் சொல்கிறேன், நீ எதிர்க்க வேண்டியது அதை எதிர்த்து ஒரு பொது கருத்தை உருவாக்கு. முதலில் உன்னுடைய ஸ்டாலினை ஒப்புக்கொள்ளவை, ஸ்டாலினை என்று சொல்கிறேன், ராகுலை ஒப்புக்கொள்ளவை பார்ப்போம். அப்புறம் உத்தரப்பிரதேசத்துக்குள்ள அவர் போவாரா? பீகாருக்குள்ள அவர் போவாரா? உன்னை கழட்டி விடுவார். மாநில கட்சிகளை எல்லாம் சேர்த்துக்கொண்டு நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்வார். என்றால் பறந்துபட்ட பரப்பு, அவர்கள் எங்கேயும் போய் வாழலாம், எங்கேயும் தொழில் செய்யலாம், எங்கேயும் வேலை பார்க்கலாம் என்று இருக்கின்ற நிலைக்கு மாறானது அது. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், மாநில வாரியாக நம்முடைய ப்ரிவிலேஜஸ், நமக்குள்ள உரிமைகள் காக்கப்பட வேண்டும். அப்படியானால் உத்தரப்பிரதேசத்துக்கும் ஒரே உரிமை, தமிழ்நாட்டுக்கும் ஒரே உரிமை, மணிப்பூருக்கும் ஒரே உரிமை, ஜார்க்கண்டுக்கும் ஒரே உரிமை, 2 MP வைத்திருக்கிறவனுக்கும் ஒரே உரிமை, 40 MP வைத்திருக்கிறவனுக்கும் ஒரே உரிமை, 120 MP வைத்திருக்கிறவனுக்கும் ஒரே உரிமை. வேறு வழி இல்லை. இந்த நாடு யுஎஸ்எஸ்ஆர் போல், யுஎஸ்எஸ்ஆரை எப்படி லெனின் வகுத்தாரோ, மாநிலங்கள் விரும்பினால் பிரிந்து போகலாம் என்கின்ற அளவுக்கு வளர்த்தாரோ, அது ஒரு கட்டம் முறியே ஏற்பட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதுபோல் இந்தியாவும்
நீ அந்த பிரிந்து போகின்ற உரிமையை கொடுக்காமல் இரு. அமெரிக்காவிலே பிரிந்து போகின்ற உரிமை கடுமையான தண்டனைக்குரியது. ஆனால் எல்லா மாநிலங்களுக்கும் தனி உரிமை உண்டு. கிரிமினல் சட்டங்களை இயற்றுகின்ற உரிமையே மாநிலங்களுக்கு இருக்கிறது. கலிஃபோர்னியா மாநிலம் தனக்கேற்றவாறு கிரிமினல் சட்டத்தை மாற்றிக்கொள்ளலாம். இவர்கள் கிரிமினலுக்குள்ளெல்லாம் பலவற்றுக்குள்ள இவர்கள் போக முடியாது. அவ்வளவு உரிமை கொடுத்து வைத்திருக்கிறான். ராஜ்யசபாவிலே போய் தன்னுடைய மாநிலத்திற்கு இழைக்கப்பட்ட தீங்கை வீட்டோ செய்து விடலாம். அமெரிக்காவை பார், எல்லாம் நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஓரியன்ட் கவர்மெண்ட்டை கொண்டு வந்தீர்களான், பிரசிடென்ட் ஓரியன்ட் கவர்மெண்ட்டை கொண்டு வந்தால். ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் உள்ள உரிமை இன்னும் சிறப்பாக இருக்கிறது. எந்த ஊழல் வழக்கும் ஒரு ஆண்டுக்குள் கடைசி நீதிமன்றம் வரையிலும் போய் தண்டிக்கப்பட்டு விடுவானே. ஆனானப்பட்ட ட்ரம்பை கோவணத்தை உரிந்து விட்டார்களே, உன்னால் என்ன செய்ய முடியும்? இங்கே என்ன நீதி இருக்கிறது, என்ன சமத்தன்மை இருக்குது? நீங்கள் அடித்து பிடுங்குவதற்காக உள்ள கொள்ளை கூட்டம், அலிபாபாவும் 40 திருடர்களும் போன்றவர்கள் தான் நீங்கள் ஆட்சிக்கு மந்திரிகளாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு எது பிரச்சனையோ அதை பேசுவதற்கு வராது. பீகாரிகள் திரும்பி போனால்தான் அவன் பதிவதிலிருந்து நாம் தடுக்க முடியும். அவன் 1 கோடி பேர் பதித்தால் தமிழ்நாட்டினுடைய எல்லாமே அழிந்துவிடும். அவன் வாக்காளர் ஆகக்கூடாது என்ற கருத்துடையவன் நான். அப்படியானால் அரசியல் சாசனம் மாற்றப்பட வேண்டும் என்ற கருத்தை ஒரு முதலமைச்சராக இருக்கின்ற நீ பேச மாட்டேன்கிறாயே. சீமான் 6 மாடுகளுக்கு மாநாடு நடத்துவது போலத்தானே நீ நடத்தி கொண்டிருக்கிறாய். சீமான் தரத்தை விட உன்னுடைய தரம் என்ன கூடுதலாக இருக்கிறது? சரியான விவாதத்தை வை, அதற்காக மக்களை தயார் செய். மம்தாவை கூப்பிடு, அப்புறம் ஒரிசாவை கூப்பிடு, இது மாதிரி தனித்தனி மாநிலங்களை கூப்பிடு. இந்தி மாநிலங்கள் மட்டும் வரமாட்டான். ஏதாவது சேர்ந்து கொண்டு கடைசியில் இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டுமென்றால் இத்தகைய மாறுதல்களை செய்தே ஆக வேண்டும் என்ற நெருக்கடியை உண்டாக்கினால் ஒரு புதிய அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்து. பாராளுமன்ற இடங்கள் சமத்தன்மையுடையவையாக இருக்க வேண்டும். இன்னொரு நாட்டுக்காரன் இன்னொரு மாநிலத்துக்காரன் இங்கே இருந்து ஓட்டுரிமையை பெறக்கூடாது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவனுடைய சொந்த மாநிலத்திலே தான் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி தான், வேறு வழியே கிடையாது. எல்லாரும் ஒரு நாடு என்கின்ற கருத்து, இந்தியா ஒரு நாடாக இருந்த நாடு இல்லை. வெள்ளைக்காரன் ஒரு நாடாக ஆக்கினான். காந்தி பயந்தார், சிதறி ஓடிவிடும் இந்த நாடு, மூட்டையை அவிழ்த்தால் கட்டப்பட்டிருக்கின்ற கட்டு. என்றைக்கு வெள்ளைக்காரன் கப்பல் ஏறுகிறானோ கயிறை உருவி கொண்டு போய் விடுவான், மூட்டை சிதறி விடும் என்று அஞ்சினார். அதனாலே மொழி வழி இனம் அவர்களுக்கு ஒரு மாநிலம் என்ற மிகச்சிறந்த சிந்தனையை நம்முடைய நாட்டுக்கு தந்தார். அதனாலே இந்த காலம் வரையிலும் இந்தியா ஒருமைப்பாடுடையதாக இருக்கிறது. இன்னமும் போதுமான ஒருமைப்பாடு எங்கே இல்லை, எந்தெந்த உரிமைகள் நமக்கு இல்லை என்று பேச வேண்டியது நீ என்ன பேசுகிறாய்? உனக்கு விடிந்தால் எந்திரித்தால் ஊழலை காப்பதற்கு தானே பிழைப்பு சரியாக இருக்கிறது. கேவலமாக இருக்கிறீர்கள் இந்த ஆட்சியாளர்கள். 7 கோடி மக்களின் உரிமையை காக்கக்கூடியவர்களாக இல்லை. நான் சொல்கிறேன், உன்னை நான் எதிர்ப்பதில்லை. இந்த விஷயங்களில் நம்முடைய அரசியல் சாசனம் மாற்றப்பட்டால் தான் நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும். தெளிவாக சொன்னால் இவன் ஓடி விடுவேன். ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொள்வோம். பீகார்காரன் ஓடி விட்டால் உன்னால் ஆள் பிடித்து நடத்த முடியாது. இப்படி நீ போய் கூட்டி கொண்டு வந்தவன் உன்னால் சொல்ல முடியல, நீ ஷேக் முகமது ஓட்டு போய் விடும் என்று சொல்லுகிறாய். எவ்வளவு பெரிய பித்தலாட்டம்! உன்னுடைய அமைச்சர்கள் மற்றவர்களெல்லாம் சிறுபான்மையினுடைய வாக்கு போய்விடும் என்று சொல்கிறாயே. அங்கே முஸ்லீம் வங்கதேசத்திலிருந்து வந்தவன், அவனுடைய நாட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். இந்திய முஸ்லீம்கள் அவர்களை அனுப்பவில்லை. அவனெல்லாம் நமக்கு ஓட்டு போடுவான் என்று லல்லுவும் ராகுலும் விரும்புகிறார்கள் என்று சொன்னால் அது தானாக ஜெயிக்க முடியாது என்று பொருள். மறுபடியும் இல்லை, லல்லு ஒரு ஜங்கல் ராஜை 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் ஆண்டு விட்டு அவரும் அவர் பெண்டாட்டியும் இவர் சிறைக்கெல்லாம் போய்விட்டு மீண்டும் அவருடைய மகன் நம்முடைய ஸ்டாலின் ஆள்வது போல். கருணாநிதி இந்திரா காந்தியினுடைய தயவிலே சிறைக்கு போகாமல் தப்பித்தார். சர்க்காரியா கமிஷன் என்ற எடுத்து விட்டார் இந்திரா காந்தி. எல்லாமே பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் தான். அதனால் இது ரொம்ப கேவலமான நிலையில் நம்முடைய நாடு இருக்கிறது. இதை நோக்கி சிந்திக்கின்ற ஆற்றல் நம்முடைய முதலமைச்சருக்கும் இல்லை, இந்த அரசுக்கும் இல்லை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவரை நீக்கியிருக்கிறார். காரணம் OPS தினகரன் அவங்களோட கூட்டு சேர்ந்தார் அப்படிங்கிறது காரணம். அதாவது நான் என்ன சொல்கிறேன், உள்ள பத்திரமா இருந்தேன், வெளியே 2-3 பேர் போயிட்டாங்க. போனவங்க பூரா தனித்தனியாக ஏதோ செய்து பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. திரும்ப கதவை தட்டுறாங்க. கதவை தட்டி என்ன சொல்கிறாங்க, நீ வெற்றி பெற வேண்டுமென்றால் எங்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கதவை தட்டி கொண்டே இருக்கிறான். இவன் துறக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஆகவே நாம் வெற்றி பெறுவதற்கு வெளியே இருந்து வருகிறவர்கள் வர வேண்டுமா என்பதில் இவனுக்கு நம்பிக்கை இல்லை. அப்புறம் அதிமுகவில் 4 கட்சி நடக்கும். மறுபடியும் இந்தி OPS நடத்திய கட்சி தானே இது, 2ஆக இருந்தது தானே இப்போ 1ஆக ஆனது. மறுபடியும் 4 பேர், தினகரன், இவர், சின்னம்மா எல்லாரும் சேர்ந்து கொண்டு ஆளுக்கு ஒரு கட்சி நடத்துவார்கள் இங்கே. அதனாலே அவர் இருக்கிற கட்சி சின்னமோ பெருசோ நாம் நடத்தி கொள்வோம் என்ற முடிவோடு இருக்கிறார். நீ உள்ளே இருந்தவன். அவர்கள் 3 பேரும் போய் ஆற்றுக்குள் கிடந்தவர்கள்,
கரையில் விழுந்து துள்ளி துள்ளி மறுபடியும் என்னை தண்ணீருக்குள் தூக்கி போடு என்று கெஞ்சி கொண்டிருக்கிறான். இதை பார்த்து நீ உள்ளே இருக்க வேண்டாம், நீனும் சேர்ந்து வெளியே போய்விட்டு இப்பொழுது என்ன செய்கிறாய்? மறுபடியும் நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்தால்தான் அதிமுக வெற்றி பெறும், இல்லாவிட்டால் நீ தானே சொல்கிற. இங்கே இருக்கவன் சொல்லணும்ல, வீட்டுக்குள்ளே இருக்கவன் கதவு திறக்கவில்லை. நாங்களெல்லாம் வந்தால்தான் வீடு பாதுகாப்பாக இருக்கும் என்று நீ சொல்லுகிறாய். இல்லை நீ இருந்தால் கலகமாயிரும், வெளியே நெல்லு என்று சொல்லுகிறான். 3 பேருக்கு இது போல் வழிகாட்டப்பட்டிருக்கோ, 4வது ஆள் போகலாமா? இப்போ இவரும் போய் சேர்ந்து வெளியே நின்று கொண்டு கதவை திற என்று சொல்ல போகிறார். இதனால் எந்த பயனும் இல்லை, ஒரு பயனும் ஏற்படாது. நான் சொல்கிறேன், இந்த தொண்டர்களிடமிருந்து அந்த எண்ணம் வர வேண்டும். அதிமுக தொண்டர்களிடமிருந்து OPS வர வேண்டும், செங்கோட்டையன் வர வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும். உன்னை தூக்கி போட்டதுக்கு உன்னுடைய பகுதியில் கொஞ்சம் புழுதி கூட கிளம்பவில்லையே, ஒன்றுமில்லை, நீயும் வீணாக போய்விட்டாய். ஒழுங்காக குளத்தில் கிடந்தபோது நீ நடுநாயகமாக இல்லாவிட்டாலும் குளத்தில் கிடந்த பாதுகாப்பு இருந்தது. இப்பொழுது குளத்துக்கு வெளியே வந்து விட்டாய். இப்பொழுது இவர்களோடு சேர்ந்து கட்டும் மறுபடியும் இதற்குள் வருவதற்கு தான். நீங்களெல்லாம் வெளியே போய் தனி கட்சி தொடங்க முடியுமானால், புதிய கருத்தை வைக்க முடியுமானால் நல்லது. 10 ஆண்டுகளில் கூட நீங்கள் வரலாம், அல்லது கருத்தை பாதிக்கின்றவர்களாக நீங்கள் இருக்கலாம். யூ வில் பி பொலிட்டிக்கலி எஃபெக்டிவ் பீப்புள். அது கிடையாது. நீ இப்போ இதுக்குள்ளே வர்றதுக்கு எதுக்கே இதை விட்டு வெளியே போகிற? இது ஒரு யோசனையான பேச்சா? வெளியே போனவொன்னு உள்ளே விட மாட்டேங்கிறான், இதுக்குள்ளே இருக்க வெளியே போயிட்டு நானும் உள்ளே வர்றேன், நாங்கள்லாம் உள்ளே வருவோம். ஏன்னா நம்ம உள்ளே தானே இருந்தான், பேசாமல் இருக்க வேண்டியதானே. இல்லை, எடப்பாடி அவர்கள் எப்போ அதிமுகவுடைய தலைமைக்கு வந்தாரோ அப்பையிலிருந்து வெறும் தோல்வியை மட்டும்தான் இந்த இயக்கத்துக்கு தோல்வி. என்ன 2வது சட்டமன்ற தேர்தல் வரவில்லை. ஒரு சட்டமன்ற தேர்தலில் 70 பேர் வந்திருக்கிறார்கள். 70 பேர் வந்தது என்பது சாதாரணமான எண்ணிக்கை இல்லை. அப்பொழுது 31% வாக்குகளை அந்த தேர்தலிலே அவர் பெற்றிருக்கிறார். அப்புறம் முனிசிபாலிட்டி தேர்தல், பஞ்சாயத்து உறுப்பினர் தேர்தலெல்லாம் தோல்வி அடைந்ததை கணக்காக வைத்து கொண்டால் பல சோதனைகள் நடக்கிறது. பிஜேபியோடு சேர்ந்து பார்க்கிறார்கள், விலகி பார்க்கிறார்கள். ஒரு கட்டம் விலகியே இருந்தார். இந்த விலகி இருந்ததனுடைய விளைவு, நீ பலாப்பழத்தில் நின்றாய், ஒன்றும் நடக்கவில்லை. தினகரன் நின்றதே சுவடு தெரியவில்லை. நீங்களெல்லாம் பிஜேபியோடு சேர்ந்து கொண்டு பாமகவை உங்களோடு அச்சுறுத்தி சேர்த்து கொண்டு, இல்லாவிட்டால் வழக்குகள் தொடரும் என்று சொல்லி பணமும் கொடுத்து மந்திரி பதவியும் தருகிறேன் என்று சொல்லி, இல்லாவிட்டால் 13 இடங்கள் அதிமுக கிடைத்திருக்கும். அந்த வாக்கு எண்ணிக்கைப்படி 3 இடங்கள் நம்முடைய பாமகவுக்கு கிடைத்திருக்கும். ஒன்றுமே இல்லாமல் தவிக்கிறாய். திருமாவளவன் 2 MP வைத்திருக்கிறார், 4 MLA வைத்திருக்கிறார். நீ ஒன்றும் கிடையாது. பழைய எம்எல்ஏக்கள், அதிமுகவோடு சேர்ந்து வந்த எம்எல்ஏக்கள், GK மணி போன்றவர்கள் தானே இருக்கிறார்கள் இங்கே. இந்த முட்டாள்தனத்தை நீங்கள் செய்தீர்கள். என்ன அவரும் என்ன செய்வார்? பாமகவோடு ராத்திரி வரையிலும் பேசி கொண்டிருக்கிறார். மகன் அங்கே பேர பேசி அங்கே போய்விட்டார். இப்பொழுது அவர் அதிமுகவுக்கு தான் வந்து சேர்ந்தாக வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதனாலே ஜனவரி வந்தால்தான் தெரியும். பாரதிய ஜனதாவே தொடர்ந்து கூட்டணியில் இருக்குமா, விஜய் உள்ளே வருவாரா, மாற்று அமைப்பு ஏற்படுமா, எது வேண்டுமானாலும் ஏற்படலாம். எல்லாருக்கும் ஒரே தாகம் வெற்றி அடைய வேண்டும் என்பது. எந்த குதிரையில் கட்டினால் வெற்றி வரும் என்பதுதான் பேச்சு என்று வருகின்ற போது கடைசியில் தேர்தல் கூர்மைப்படும். ஸ்டாலினா எடப்பாடியா என்று வந்து தான் நிற்கும். ஸ்டாலின், விஜய் வில் பி இக்னோர்டு இன் தி கம்மிங் எலெக்ஷன்ஸ். நிச்சயமாக ஹி வில் பி இக்னோர்டு. 10-12% வீணாக போயிடும். நம்ம மக்கள் எப்பொழுதுமே வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புவார்கள். மாற்ற வேண்டும் என்று விரும்புகிற போது யார் அடுத்தாற் போல் இருக்கிறான், எவனுக்கு பட்டம் சூட்டுவது, அவன் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் உடையவனாக இருக்கிறானா என்று பார்ப்பார். அந்த கட்டத்தில் இன்றைக்கு எடப்பாடி தான் இருக்கிறார். எல்லா குறைகளோடும் நான் சொல்கிறேன், அவர் தான் இருக்கிறார். எப்படி ஒப்பிட்டு பார்த்தாலும் ஸ்டாலின் அளவுக்கு குறைகள் மலிந்தவர் இல்லை. இவர் கொஞ்சம் தவறுகள் இருக்கும், அதெல்லாம் நமக்கு இப்பொழுது முக்கியம். இந்த அராஜக ஆட்சி தொலைய வேண்டும். பயங்கர அராஜக ஆட்சி, பகிரங்கமாக ஊழலை, இதுதான் வாழ்க்கை முறை, வே ஆஃப் லைஃப் டு அவர் பாலிடிக்ஸ் என்று பேசுகின்ற ஆட்சி அது. எல்லா மந்திரிகளும் வழக்குக்கு போவார்கள், எல்லா மந்திரிகளும் திரும்ப நியமிக்கப்படுவார்கள், எல்லா மந்திரிகளும் சுரண்டுவார்கள், எல்லாம் பங்கு இதே செய்வார்கள். ஒரு சரியான வாதம் உங்களிடம் கிடையாது. இந்த வாக்காளர் பட்டியலை திருத்துவதற்கு ஜெயக்குமார் சரியாக சொன்னார். ஏன் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கின்ற ஒரு முறை தானே, நீ தானே 40,000 பேரை தேவையில்லாதவனையெல்லாம் கொண்டு வந்து ஈரோட்டில் வைத்தார். எல்லாம் பண்ணுவது பூரா தனம், இன்னொருத்தனையே பார்த்து என்று சொல்வது. இதுதான் நம்முடைய திமுகவினுடைய பழக்கம். அதனாலே இப்பொழுது அந்த 40,000 பேரை வெளியேற்ற வேண்டும். இப்பொழுது நமக்குள்ள த்ரெட்டு உனக்கு சொல்ல வரவில்லை, நமக்குள்ள த்ரெட்டு பீகாரிஸ். இதுதான் இந்த தேர்தலில் அவன் பாட்டுக்கு பதிஞ்சு வச்சுட்டு போயிட்டான்னா, நேரு சொல்கிறாரு, அதெல்லாம் பதிய விடாதீர்கள், பதிய விடாமல் செய்டுவே, நீ பேசு, ஓப்பனாக பேசு.
இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டுமென்றால் எங்களுடைய நாட்டினுடைய மக்கள் தொகையில் இன்றைய பேலன்ஸை சமநிலையை கெடுக்கக்கூடிய வகையில் இவ்வளவு எண்ணிக்கையில் ஆட்கள் வருவதை இது சந்தை பொருளாதாரம் ஏற்படுத்திய நிலைமை. இதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியுமா? நீ பாட்டுக்கு போய்கொண்டே இருக்க. சோசியலிசம் பேசின போது நாங்களும் ஸ்டாண்டர்ட் ஏக்கரை குறைக்க போகிறோம்னு பேசுனேன். எல்லாம் திறந்து விட்ட போது நாங்களும் பாருங்கள் கோவணத்தையே ஊற்றி விட்டோம். நாங்கள் எல்லாரையும் விட அதிகமாக திறந்தவர்கள் நாங்கள் தான். பாருங்கள் போடுக்கு கும்பிட்டு விழுந்து கூட்டியாரோம் எல்லாம் பண்ணுறோம்ல. விட்டுட்டாங்க கூகுளை, அங்கே போயிட்டான் ஏஐ. அந்த இதுக்கு ஆந்திரா பெருசாக வரப்போகுது. ஒரு இது போதும், அந்த கூகுள் ஒன்று போதும். உலகத்தரத்தில் நம்பர் 1 இருக்கிறவன் அங்கே போயிட்டான். அதுக்கு தலைவன் தமிழன். அவனையெல்லாம் நீங்கள் பேசி கிசி கொண்டாட முடியலை. ஒன்றும் உங்களுக்கு அது இல்லை. ஆகவே என்ன சொல்லுகிறேன் என்றால், பிரச்சனை எதுவோ அந்த பிரச்சனையை வெளிப்படையாக சொல்லுங்கள். அந்த பிரச்சனைக்கு புதிய தீர்வு காண்பதற்கு முயலுங்கள். நான் போய் பீகார்லேருந்து கூட்டி வந்தோமே என்று நினைக்க வேண்டாம். இப்பொழுது உள்ளே வந்தான்னா எல்லாமே அழிந்து போயிடும். ஆனால் அவனுக்கு பதிலாக வேலை செய்வதற்கு ஆள் இல்லை. எத்தனையோ மாறும். நான் சொல்லுகிறேன், ஒரு காலம் வரலாம். அதாவது பெரிய முதலாளிகள் வேலை ஆட்கள் மலிவாக கிடைக்கின்ற இடத்தை நோக்கி தொழில் செய்ய வந்தது போல நம்முடைய முதலாளிகளும் மலிவாக இருக்கின்ற வங்கதேசத்திற்கும் பீகாருக்கும் போய் தொழில் செய்கின்ற நிலை வரலாம். நீங்கள் சரியான முடிவுகளை நோக்கி செலுத்தினால் அவர்கள் இது ரொம்ப எளிது. வேலை செய்வதற்கு ஆள் இல்லை என்றால் திருப்பூர் மூடப்பட்டுவிடும். திருப்பூர் மூடப்பட்டால் நம்முடைய பொருளாதார வளம் மூடப்படும். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அதுவே இல்லை. அப்படி அப்போ என்ன செய்ய வேண்டும்? பிறகு இங்கிருந்து எல்லா மிஷின்களையும் கழட்டி கொண்டு போய் பீகாரில் இருந்துக்கணும். பீகாரில் இருக்கணும், பீகார்லேயே ஓட்டு போடணும், பீகார்லேயே வேலை பார்க்கணும். பேசினால் பல கருத்துக்கள் வரும். இப்பொழுது இது விவாதமாகிற போது நீ பொய்யான தகவல்களின் அடிப்படையில் விவாதிக்கின்ற போது நான் இதற்கு என்ன மாற்று என்று எனக்கு தெரிந்ததை நான் சொல்லுவேன். இது மாதிரி பல பேர் சொல்லுவார்கள். அதுதான் இப்போ உள்ள நிலைமை. ஆக இது ஸ்டாலினெல்லாம் வைத்துக்கொண்டு நாட்டை ஆள முடியாது. நாட்டு மக்களுக்கு அது பாதுகாப்பானதில்லை. ஏனென்றால் இசைமான் ஆழ்வது கொண்டது. மொத்த அறிவுமே இல்லாத கூட்டம் நாட்டை ஆளக்கூடாது. சிக்கல்கள் வருகின்ற போது அதையெல்லாம் அதிகார வர்க்கம் செய்கிறது. ஸ்டாலினுக்கு என்ன தெரியும்? யார் வேண்டுமானால் நாடாளலாம். ராஜாஜி உட்கார்ந்திருந்த நாற்காலியில் ஸ்டாலின் உட்கார முடியும் என்றால் அது இவருக்கு பதிலாக அதிகாரிகள் ஆழ்வார்கள், அவருக்கு பதிலாக அவரே ஆழ்வார். அந்த நாற்காலில் போய் இந்த ஆள் உட்கார முடிஞ்ச உடனே பாருங்கள், தாங்க முடியல. அது நெருப்பு பற்றி எரிகிற நாற்காலி. அது எவ்வளவு புதிய திட்டங்கள். விவசாயி கேட்டனா 4 பைசா வட்டி என்று சொன்னார் ராஜாஜி. சொல்ல முடியுமா உன்னால்? கம்யூனிஸ்ட் உட்காந்து போய்விட்டான். விவசாயிக்கு 8 அணா 4 பைசாவுக்கு மேலே வட்டி வாங்கக்கூடாது, வாங்கினா செல்லாது. புறவனுக்கெல்லாம் கோர்ட்டு பூரா இப்படி தான் தீர்ப்பு சொல்லணும்னு சட்டம் போட்டார். சும்மா இல்லாததெல்லாம் அவருக்கு சொல்லி குழுவப்பட்டார். குடிகேடி அது இது அதுக்கெல்லாம் அவர் பதிலே சொன்னார். குலக்கல்வியில் வெள்ளைக்காரன் வச்சுருந்த கல்வி முறை தான் இருந்துச்சு. 2 நேரம் ஆக்கினார் அதை கூடுதலானவர்கள். இந்த வாயை வைத்து கொண்டு அவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் ஜாதியெல்லாம் நம்பிக்கை உடையவர். அவர் சும்மா இருக்க மாட்டார். என்ன பண்ணலன்னா அப்பன் தொழிலில் பார்த்தா என்னன்ட்டார். அதை வச்சுக்கின்னு இந்த சிஸ்டமே அதுதான்ட்டாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் போய் அந்த அந்த கல்வியாக கற்றுக் கொடுத்தேன். ஆனால் இந்த தலைமுறையில் எங்கள் தலைமுறையில் பாதி பேர் வேலை கிடைக்கல அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க குடும்ப தொழில் தான் செய்கிறாங்க. ஆமாம், அப்படி தான் இருக்கும். பெரும்பாலும் அப்படி தான். நீங்கள் பொற்கொள்ளர்கள் வீட்டில் பொற்கொள்ளர்கள் தான் 85% 90% அவர்கள் தான் இருப்பாங்க. எப்பொழுதும் கொஞ்சம் பேர் இருப்பார்கள். அதுவும் இந்த பொற்கொள்ளர் மாதிரியான தொழிலையாவது கற்றுக்கொண்டு போவதற்கு விரும்புவேன். சேவையெல்லாம் துவைக்கிறதுக்கு போக மாட்டேன், கழுவுறதுக்கு போக மாட்டேன். இப்போ அவர்களெல்லாம் மிஷின்களின் மூலம் மாற்றம் பெற்று முன்னுக்கு வர வேண்டும். கல்வி கற்றுவிட்டால் அம்பேத்கரை நாம் போற்றுவதற்கு குறைவாக போற்றுகிறோம், நேருவை போற்றுவதோடு அந்த அறிவு, அந்த படிப்பு, ஒரு சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட தன்மை, சமூகமென்றே வேண்டாம், அழுந்தி போய் கிடக்கிற மக்களுக்கு, ஃபார் தி டவுன் ட்ராடன் டிப்ரெஸ்டு பீப்புள், அவர்களுக்காக பேசினால் அந்த மனிதன் உயர்ந்த மனிதன் இல்லையா? சும்மா இவர்கள் என்னமோ பெரிய நீள பெயரெல்லாம் சொல்வார்கள், பெரிய அது பக்தி மார்க்கமாக சொல்வார்கள். நானெல்லாம் ஐ அடோர் அம்பேத்கர். ஒரு மனிதன் அன்செல்ஃபிஷ், டெடிக்கேட்டட் டு தி மாசஸ், அதான் அவன் சிறப்பு. பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சது, நேரு ஒரு மந்திரி சபை வைக்கிறார். இவர்களுக்கெல்லாம் புரியாது, ஒரு தாழ்த்தப்பட்டவன் இந்த செய்தியை சொல்வதில்லை. காந்தியையும் சேர்த்து திட்டுறாங்க. நவகாலியில் நடந்து கொண்டிருக்கிறார். இந்து முஸ்லீம் பிரச்சனைக்காக காந்தி முள்ளிலும் மற்றவற்றிலும் வெறுங்காலோடு நடந்து கொண்டிருக்கிறார். யாரை மந்திரி சபையில் போட போகிறோம் என்று நேரு ஒரு பட்டியலை, உலகத்தில் யாருக்கு எம்ஜிஆரிடம் பட்டியலை அண்ணா காட்டியது போல காந்திக்கு சொல்லிவிட்டு தான் மந்திரி சபையை அறிவிக்க வேண்டும். கவர்னரிடம் போக வேண்டும், கவர்னர் ஜெனரலிடம்.
இதுக்காக இந்த பட்டியலை ஒரு தனி ஆள் போட்டு வேகமாக போகிறான் அவன். இங்கே நவகாலியில் போய் இதுதான் என்னுடைய மந்திரி சேவை பட்டியல் என்று காட்டுகிறான். முதலில் நேரு பெயர், ரெண்டாவது சர்தார் பட்டேல் பெயர். இது ரெண்டும் எப்பொழுதும் அவர் ஆளட்டும், நீ துணையாக இரு என்று ஏற்கனவே சொல்லிவிட்டார் பட்டேலிடம். சரி என்று பட்டேலும் கேட்டுக்கொண்டு விட்டார். மற்றவர்கள் யார் யார் என்பதை பெரிய பட்டியல் நீடுகிறது. மாநில வாரியாக இந்தியா உங்களுக்கு ஆர்கே சண்முகம் செட்டியார் எல்லார் பேரும் அதில் இருக்கிறது. பார்த்து விட்டு ஒரு பேர் அதில் இல்லை. கீழே தன்னுடைய கையால் அம்பேத்கர் என்று எழுதுகிறான். அவன் தான் தலைமை நாட்டுக்கு. நன்றி சார். பல்கலைக்கழகம் தேங்க்யூ சார். தேங்க்யூ.